பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு சின்ன சூறாவை தான் பார்க்க போறோம். குர்ஆன்லயே வைத்து ரொம்பவே சின்ன சூறான்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு சூறாவை நீங்கள் 121 முறை நடு இரவில் ஓதி பாருங்க, உங்களுடைய எவ்வளவு பெரிய தேவையும் நிறைவேறும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரத்தை இந்த ஒரு சூறா தான் போக்குச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு பெரும் இடத்தை மக்காவில் இந்த ஒரு சூறா கொடுத்துச்சு. ஏன்னா இந்த சூறா இறங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தை இல்ல, அதுக்கப்புறம் அவங்களுடைய முதல் மனைவி இறந்துட்டாங்க, அவர்களுடைய குழந்தைகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் இறந்துட்டாங்க. முக்கியமான 3 இழப்புகளையுமே அவங்க சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்குது. அதுலயும் அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காப்பீர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பழிக்கிறாங்க. இவருக்கு பார்த்தா ஆண் குழந்தையே இல்ல, இவருக்கு வாரிசே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பழிக்கிறாங்க. அப்ப எல்லாம் ஆண் குழந்தை வாரிசு இருப்பது ரொம்ப முக்கியம். அதை ஒரு பெரும் செல்வமாக கருதுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இழப்புகள் வருது. அப்படி ஒரு இழப்புகளோடு இருந்துட்டு இருக்காங்க நபி அவர்கள். அப்ப ரொம்ப கவலையாக இருக்கும் போது இன்ன அஹ்தீனா கல் கௌசர் சூறாவை அல்லாஹ் இறக்குகிறான். சூரா கௌசர் இறங்கினதுக்கு பிறகு நபி அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக தலை நிமிர்ந்து பார்த்தாங்களாமா. ஏன்னா இதுல அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைவுபடுத்துறான். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை சந்ததி இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்குதான் சந்ததி இல்ல அப்படிங்கறதை அல்லாஹ் சொல்றான். அதேதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு சந்ததி எதுக்காக வேணும்னு சொல்லுங்க, நம்ம பேரை மறுபடியும் பின்னாடி சொல்றதுக்காகத்தான் நமக்கு ஒரு சந்ததி வேணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா நம்ம இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். இப்ப நாம இருக்கிறோம்னா நம்ம தாத்தாவை பத்தி பேசுவோம், அதே அவங்க யாரை பத்தி பேசிப்பாங்கன்னா அவங்க தாத்தாவை பத்தி பேசியிருப்பாங்க. அப்படி வம்சாவளியா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை பத்தி தான் பேசுவோம், நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசுவோம். அந்த அருமை பெருமையெல்லாம் இப்பத்தை விட அப்ப எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 10 தலைமுறையை கூட பெருமையா பேசுவாங்க. இவங்களாம் தலைமுறையா இங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இவங்க தாத்தா இப்படி, அவங்களுடைய முன்னோர் அப்படி அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குலம் இருந்துச்சு அங்க சவுதியில. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குலமா இருப்பாங்க, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு வரலாறுலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி காலாகாலத்துக்கு பேசுறதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, சந்ததிகள் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களை எல்லாம் பேசுற கூட ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கத்து குறைசினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், அந்த சூறாலேயே அவர்களுக்கு தான் சந்ததி இல்ல ரசூலுல்லா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நம்ம அருட்படைகளை தருகிறோம், மகாமே மஹ்மூத் அனுப்புறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்ன மாதிரியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்கு சந்ததி இல்ல, அவங்களுடைய சந்ததிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மக்கத்து குறைசினர்களுடைய சந்ததிகள் யார் யார் என்னவா இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை எல்லா முஸ்லிம்களும் சொல்லி கொண்டிருக்காங்க. சந்ததியே முக்கியம் இல்ல, எல்லாருமே சொல்லும் போது என்ன ஆயிரும், எல்லாருமே அவர்களை பத்தி புகழ் பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அவர்களுடைய அந்த இறை செய்தியை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அவர்களை பத்தி ஒவ்வொரு நேரமும் எல்லாமே வாழ்க்கையில நடந்தது எல்லா விஷயங்களுமே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுதான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி விட்டான். இம்மையிலையும் அவர்கள் உயர்ந்தவர்கள் தான், மறுமையிலையும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். எல்லா நபியை விடவும் முதல்ல சொர்க்கத்துக்கு அவர்கள் தான் போவாங்க. அதே மாதிரி இந்த உலகத்திலயும் இப்ப கூட நீங்க போய் ஒரு கூகுள்ல வேர்ல்டுலயே வச்சு நம்பர் 1 ஹியூமன் யாருன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கூகுளே சொல்லும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்னும் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆட்சியில எல்லாருக்குமே நபியை மிஞ்ச கூட ஒரு நல்ல மனிதர் வரலாற்றுல இருந்ததே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சுயநலமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இவர்கள் மட்டும்தான் இறை செய்தியை ஏற்றி வச்சு அல்லாஹிற்காகவும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவுமே உம்மத்துக்காகவுமே வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவான், இது முழு உம்மத்துக்குமாகவே நபியை நம்ம தூதராக அனுப்பினோம், முழு உம்மத்துக்குமே குரானை நம்ம செய்தியாக அனுப்பினோம்னு அல்லாஹ் சொல்லுவான். நீங்க நடு இரவு நேரத்துல இந்த ஒரு சூறாவை தஹஜ்ஜத் தொழுது முடிச்சுட்டு 121 முறை ஓதிக்கொள்ளுங்க, துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை கபூலாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.